عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم أفلا تعقلون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ حرفا من كتاب الله فله به حسنة فله 10 أمثالها كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்ல ஜுமா நாளன்று வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு, எந்த ஒரு சமூகத்திற்கும் அளித்திராத, கொடுத்திராத ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். இதற்கு முன்னால் வந்த சமூகங்கள் எல்லாம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கு தகுந்தாற்போல் இருந்தது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் வேதங்கள் வந்த பொழுது பழைய வேதங்கள் அது முடிவடைந்து விட்டது. ஆனால் கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறுதி வேதமாக அல்லாஹ் இந்த இறுதி சமூகத்திற்கு வழங்கிய அந்த பேரற்புதமான வேதம் அல் குர்ஆன். குர்ஆனுடைய அந்த அற்புதமான வேத வரிகளும் அல்லாஹ்வின் அற்புதமான பேச்சுக்களும் வார்த்தைகளும், விஞ்ஞானங்களே தோற்று போகக்கூடிய அறிவியல்கள் குர்ஆனுக்கு முன்னால் மண்டியிடக்கூடிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் பொதிந்துள்ள வேதம் தான் இந்த ஃபுர்கான் என்னும் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம். குர்ஆன் கவி நடையிலேயும் சரி, அந்த குர்ஆனில் உள்ள விஷயங்களிலேயும் சரி, மனித சமூகம் கொஞ்சம் அதிலே எடுத்து அதனுடைய உபதேசங்களையும் அதில் பெறப்படக்கூடிய படிப்பினைகளையும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு பூர்த்தியான வேதத்தையும் தெளிவான வேதத்தையும் எந்த விதமான கூட்டல்களும் குறைத்தல்களும் இல்லாத ஒரு வேதத்தை நமக்கு கொடுத்துள்ளான் என்பதை மனித சமூகம் புரிய முடியும். குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறு ஏராளம். இன்னுமே குர்ஆனை படித்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டே இருப்பவர்களுடைய வரிசை அது இன்னும் சென்று கொண்டே தான் இருக்கின்றது. கியாமத் நாள் வரை அப்படி நீண்டு கொண்டே இருக்கும் அந்த வரலாறுகள். குர்ஆனை படித்து அதன்படி வாழக்கூடிய ஒரு நசீபையும் தௌஃபீகையும் பெற்றவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய உன்னதத்திற்குரியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே நம்மையும் சேர்ப்பானாக. அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய சிறப்பு என்ன? அந்த குர்ஆனை விளங்குபவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் அதை குறிப்பாக நமக்கு உணர்த்தி சொல்லியுள்ளார்கள். குர்ஆனை ஓத வேண்டும், அதை கற்க வேண்டும். குர்ஆனை மட்டும் ஓத தெரியாமல் மரணித்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையும் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு செய்துள்ளார்கள். குர்ஆனை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். குர்ஆனை ஓதுவது மிகவும் கட்டாயமாகும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களுக்கு வேண்டிய எல்லாமே இதில் இருக்கின்றது.
அறிவியல் வேண்டுமா? குர்ஆனை தொடர்ந்து பாருங்கள், அறிவியல் கொட்டி கிடக்கின்றது. விஞ்ஞானத்தை சார்ந்த விஷயங்களை நீங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதுவும் குர்ஆனில் கொட்டி கிடக்கின்றது. வான்வெளிகளை, கேலக்சிகளை, மில்கிவே கேலக்சி போன்ற யூனிவர்ஸ்களை, மிகப்பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி பேச வேண்டுமா? அதுவும் குர்ஆன் பேசுகின்றது. வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்னும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, இந்த பிரம்மாண்டமான படைப்பினங்களில் பொதிந்துள்ள எல்லா ரகசியங்களையும் குர்ஆன் பேசுகின்றது. ஆனால் அந்த குர்ஆனை நாம் விளங்கவும், அதை படிக்கவும், ஓதவும் கற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த குர்ஆனின் உட்கருத்துக்களையும் அதனுடைய அற்புதங்களையும் நம்மால் விளங்க முடியும். ஓதாமல் அதை எதுவும் புரிய முடியாது. தர்ஜுமாக்கள் வெறும் குர்ஆனினுடைய அர்த்தங்கள் மட்டும் அதற்கு பத்தாது. குர்ஆனுடைய சால அதனுடைய விளக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அரபி ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை வரிசையாக அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரித்து ஓதுவதும் நன்மை. அதை அந்த நன்மையோடு சேர்ந்து நம்முடைய வாழ்வியலில் நாம் பெற வேண்டிய எல்லா படிப்பினைகளையும், அறிவியல் நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா கல்விகளையும் அல்லாஹ் இந்த குர்ஆனின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ் சொல்லுவதும் போல இந்த குர்ஆனில் உங்களுக்கான எல்லா திக்ருகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதை நாம் ஓதுவது தான் நம்முடைய கடமையாகும். ஓதாமல் இருந்து விட்டால் அந்த குர்ஆன் என்ன, அந்த குர்ஆனில் என்ன இருக்கின்றது, குர்ஆனை படித்து இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்கின்றார்களே எப்படி என்று நாம் வெறும் கற்பனையாக சிந்தித்துக் கொண்டே இருப்போமே தவிர அதனுடைய ரியாலிட்டியாக குர்ஆனை விளங்கி அதை படித்து அதை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய இன்பமும் இனிமையும் அதை நாமும் பெற வேண்டும் என்றால் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். வயதானாலும் சரி குர்ஆனை ஓத முயற்சிக்க வேண்டும். சஹாபாக்கள் சிறு வயதில் இருந்தே குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம் இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்ற பின் அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். வரலாற்றில் எத்தனையோ பேர் சிறு வயதில் குர்ஆனை கற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வயதானாலும் அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களை தூண்டியது. குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்-மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை ஓதி நன்கு விளங்கியவர் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கைக்குரிய மலக்குகளோடு அவர் இருப்பார். இன்னொருவர் யார் தெரியுமா? குர்ஆனை ஓத சிரமம் எடுத்துக்கொண்டு திக்கி தளறி குர்ஆனை எப்படியாவது ஓதிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தவறு வந்தாலும் சரி, தன்னுடைய நாவு கட்டுப்படாமல் எத்தனையோ உளறினாலும் சரி குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்ற ஆர்வம், அவர் சிரமம் எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அவருக்கு ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி இருக்கின்றது. ஒன்று குர்ஆனை ஓத முயற்சித்ததால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி, இன்னொன்று குர்ஆனை ஓத வேண்டும் என்று அவருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் தாங்கிக் கொண்டு ஓதுகின்றாரே அதற்கும் அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றார். எனவே குர்ஆனை ஓத தெரியாமல் மற்றும் எந்த காலத்திலேயும் நாம் இருந்துவிடக் கூடாது. குர்ஆனை எப்படியாவது ஓத வேண்டும் என்ற முயற்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும். அது வயதானாலும் சரி, கற்கக்கூடிய வயதை கடந்து விட்டாலும் சரி. அப்படி குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கான சிறப்பு என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை யாராவது ஓதினாலும், ஒரு எழுத்து தான், ஒரு வார்த்தை அல்ல, ஒரு எழுத்தை ஓதினாலும் ஃபலஹு பிஅஷ்ரி அம்சாலிஹா, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அந்த அலிஃபிற்கு தனியாக 10 நன்மை, லாமிற்கு தனியாக 10 நன்மை, மீமிற்கு தனியாக 10 நன்மை. ஒரு சின்ன வார்த்தைக்கு 30 நன்மைகளை அள்ளி கொடுக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி நாள்தோறும் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனங்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குமோ அத்தனை பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். நாம்
எப்போது குர்ஆனை திறந்து ஓத தயாராகுவோம்? குர்ஆன் நம்மை அழைக்கின்றது. என்னை ஓதுவதற்கு ஆட்கள் யாரும் இல்லையா? வலக்கத் யஸ்ஸரல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். மற்ற வேதங்களைப் போல அல்ல குர்ஆன். மற்ற வேதங்களை அவர்கள் கற்றவர்களும் சரி, அதை ஓதியவர்களும் மிக குறைவு. தௌராத்தை மனனம் செய்தவர் ஒரே ஒரு நபி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து ஒரே ஒரு நபி, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவருக்கு பெயர். அதனால்தான் யூதர்கள் எல்லாம் அவரை போற்றி புகழ்வார்கள். இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று அந்த அளவிற்கு உச்சகட்டமான புகழை அவர்கள் புகழ்ந்ததற்கு காரணமும் தௌராத்தை மனனம் செய்த ஒரே ஒரு நபர் அவர்தான். தௌராத் அவ்வளவு கடினமான வேதம். இதற்கு முன்னால், குர்ஆனுக்கு முன்னால் வந்த எல்லா வேதங்களும் சிரமமானவை. ஓதுவதற்கு அவ்வளவு இலகுவாக யாருக்கும் இருக்கவில்லை. ஆனால் குர்ஆன் அப்படி கிடையாது. எல்லாருக்குமான ஓதுவதற்கான வழியை அல்லாஹ் இங்கு திறந்து வைத்திருக்கின்றான். நாம் ஓத தயாராகினால் போதும், அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்து விடுவான். எனவே அல்லாஹ் இந்த குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கின்றான். ஓதுவதற்காக நாம் தயாராக வேண்டும். குர்ஆனினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்படி பன்மடங்கான நன்மை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய அழகான நிகழ்வு ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மீது பேரார்வம் கொண்டவர்கள். இரவு முழுக்க கால் வீங்கும் அளவுக்கு கூட நின்று தொழுகையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அல்லாஹ் சூரா தாஹா என்ற அத்தியாயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனத்தை கூட இறக்கினான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நபியே, இந்த குர்ஆன் நீங்கள் சிரமப்படுவதற்காக இறக்கப்படவில்லை. ரொம்ப நீங்க வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு நீங்கள் இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டிய ஒரு அவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு ஆறுதல் கூறினார். அந்த அளவிற்கு குர்ஆனை பேரார்வம் கொண்டு ஓதிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் அப்படி ஓத வேண்டும் என்று ஆர்வப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் என்பது மட்டுமல்ல, சஹாபாக்களை ஓத வைத்து கேட்டார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், அருமையான குரலில் ஓதக்கூடிய சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கடந்து செல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் செல்ல மாட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அருமையான ஒரு குரல் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அபூ மூஸா அவர்களை ஓதுங்கள், நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய குரலை கேட்பதற்காக மலக்குகள் அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அபூ மூஸாவை பாராட்டி செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்களே, குர்ஆனை ஓதுங்கள், சூரத்துன் நிசாவை ஓதுங்கள், நிசா என்ற அத்தியாயத்தை ஓதுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓத கேட்க ஆர்வப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊதை உட்கார வைத்து ஓத கேட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தயங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வேதமே உங்களுக்கு தான் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது, நான் எப்படி உங்களுக்கு முன்னால் ஓத வேண்டும் என்று கேட்டார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்விற்கு முன்பு எப்படி தங்களால் ஓத முடியும்? அவ்வளவு பணிவும் அந்த கண்ணியத்திற்கு குறைவு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு சந்தேகத்தாலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓத தயங்கினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை ஆர்வப்படுத்தி, இல்ல ஓதுங்க நீங்க அப்படின்னா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நிசாவினுடைய அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அத்தியாயம், சூரா பக்ராவிற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் என்று சொல்லலாம். அந்த சூராவை ஓதிக்கொண்டே வரக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. முகத்தை பார்த்தா அப்படி அவங்களால ஓத முடியாது. அந்த அளவுக்கு கம்பீர தோற்றமுடைய ரசூலுல்லாஹினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. கீழே குனிந்து அப்படியே ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் அழகாக குர்ஆனை அழகான தொனியில் ஓதக்கூடியவர்கள். சஹாபாக்களை ஆர்வப்படுத்த வேண்டும், அவர்கள் சஹாபாக்கள் எப்படி ஓதுகின்றார்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ரசூலுல்லாஹ்விற்கும் இருக்கத்தானே செய்யும். ஒரு தலைவர் தன்னுடைய சீடர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை பரிசோதித்து பார்ப்பது வழக்கம் தானே.
அப்படித்தான் ரசூலுல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்களை சோதித்து பார்க்கின்றார்கள். நிசாவினுடைய அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். இந்த ஆயத்தில் நிற்கின்றார்கள், ஃபகைஃப இதா ஜின்னா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி வ ஜின்னா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன, கருத்து என்ன? கியாமத் நாளில் நபியே எல்லா சமூகங்களும் அவர்களுடைய சாட்சியாளர்களை கொண்டு வருவார்கள். சாட்சியாளர்களோடு அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். எல்லா நபிமார்களும் சாட்சியாளர்களாக தங்களுடைய உம்மத்திற்கு இருப்பார்கள். ஆனால் எல்லா சாட்சியாளர்களுக்கும் நபியே நீங்கள் சாட்சியாளராக இருப்பீர்கள். அந்த உம்மத்தினர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சாட்சியாளர்களுக்கும் நீங்கள் சாட்சியாளர் ஷஹீதா, இறுதி நபியாக தோன்றிய நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாளராக இருப்பீர்கள் என்ற வசனம் வரும் வரை ரசூலுல்லாஹ் அமைதியோடும் ஆர்வத்தோடும் அந்த இன்பத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய கண்ணீர், ரசூலுல்லாஹ் கண்ணீரை அடக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு தெரியல. அங்கு குனிந்து ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை பற்றி தெரியல. சஹாபாக்கள் லேசா அவங்களை தட்டி விட்டாங்க. இப்னு மஸ்ஊத் அவர்கள் தங்களுடைய முகத்தை அப்படி உயர்த்தி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து வரும் பொழுது அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு புரியல என்ன நடக்குது அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோடு நிறுத்திக்கோங்க, காஃபி போதும், நீங்க ஓதியது மிக அருமையாக இருந்தது, போதும், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆனை ஓதுவதில் ஆர்வமாக இருந்தார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கும் அதை ஓத ஆர்வப்படுத்தினார்கள், ஓத கேட்கவும் ஆர்வப்பட்டார்கள். எனவே குர்ஆனை ஓதுவதில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி எத்தனை குர்ஆனை முடித்திருக்கின்றோம் என்று ஒரு லிஸ்ட் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயத்துக்களை நாம் ஓத முடியும், ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். குர்ஆன் சும்மா யாருக்கோ இறக்கி வைக்கப்பட்ட வேதம் அல்ல. இன்னைக்கு முஸ்லிம்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் குர்ஆனை விளங்கி அதை ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள உட்கருத்துக்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் அறிவியல் அற்புதங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களை தவிர மற்றவர்கள் அதிகமாக இங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் நம்முடைய சமூகத்தவர்கள் குர்ஆனை கோட்டை விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு முஸ்லிம்களிடத்தில் ஒரு பொதும்போக்கு, ஒரு அலட்சியம், குர்ஆனை ஓதினால் என்ன என்ற ஒரு சிந்தனை பரவிவிட்டது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஓதினால் ஈடேற்றம் நம்முடைய சமூகத்திற்கு தான். எப்பொழுது குர்ஆனை ஓத நாம் தவறிவிட்டோமோ, குர்ஆனினுடைய உபதேசங்களை நாம் பின்பற்ற தவறிவிட்டோமோ, அங்கிருந்து தோன்றியது நம்முடைய வீழ்ச்சி. இன்னும் நாம் மீட்சி பெறாமலே இருக்கின்றோம், அந்த வீழ்ச்சியிலேயே நாம் கிடைக்கின்றோம் என்பது வேதனைக்குரிய செய்தி. எனவே குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத நாம் கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆனை ஓதக்கூடிய மஜ்லிஸ், ஓதுபவர்களை மலக்குகள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அருமையாக ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுபவர்களுக்காக நன்மாராயம் கூறக்கூடிய, அவர்களை ஆர்வப்படுத்தி சொல்லக்கூடிய ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் எந்த ஒரு கூட்டம் குர்ஆனை ஓதுவதற்காக, குர்ஆனினுடைய விஷயங்களை பரிமாறிக் கொள்வதற்காக, குர்ஆனினுடைய பாடத்தை எடுப்பதற்காகவே ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டிருக்குமோ, அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்ற அருட்கொடைகளும் நிஅமத்துகளும் என்னென்ன தெரியுமா? இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. இன்னைக்கு நிம்மதியை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். கடை வீதிகளிலேயும் நம்முடைய வியாபாரத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு நமக்கு நிம்மதி தரும் என்று பலர் நினைக்கின்றார்கள். பலர் நல்லா செட்டில் ஆகிவிட்டால் நிம்மதி கிடைத்துவிடும், மாளிகைகளை கட்டிவிட்டால் நிம்மதி கிடைத்துவிடும், நல்லா சம்பாதித்து விட்டால் நிம்மதி கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றார்களே. இல்ல, அங்கெல்லாம் நிம்மதி இல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி குர்ஆனை ஓதி ஒரு கூட்டம் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருந்தால் அங்குதான் அல்லாஹ் நிம்மதி இறக்குகின்றான். இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. நிம்மதி எங்கோ தேடாதீர்கள், குர்ஆனை ஓதி மஸ்ஜிதில் வந்து நிம்மதியை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் கருணையும் நாம் எங்கெங்கோ தேட தேவையில்லை. குர்ஆனை ஓதி
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடுங்கள். அல்லாஹ் அங்குதான் ரஹ்மத்தை இறக்குகின்றான். வகஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குகள் அந்த கூட்டத்தை, அந்த சபையை சூழ்ந்து கொள்கின்றார்கள். மலக்குகளுடைய துஆவை பெறக்கூடிய அற்புதமான சபை, குர்ஆனை சிந்தித்து ஓதக்கூடிய அந்த சபை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களிலேயும் உலகத்தினுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்கின்ற சபையாக இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓத தெரியாதவர்களுக்கு ஓத தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற, குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்கியவர்கள் அதை பற்றி பிறருக்கு போதிக்கின்ற ஒரு சபையாக எப்பொழுது நம்முடைய சபை இருக்குமோ, நம்முடைய மஜ்லிஸ் இருக்குமோ, அங்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிம்மதியை தேடுபவர்கள் அதிகம், கிடைக்காதவர்களும் அதிகம். அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆனை ஓதுங்கள், நிம்மதி கிடைக்கும். அந்த சபைகளில் அல்லாஹ் நிம்மதி இருக்கின்றான், ரஹ்மத்தும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, மலக்குகள் சூழ அந்த மஜ்லிஸ் மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய மஜ்லிஸாக இருக்கும். அது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதுபவரை பார்த்து அல்லாஹ் தன் அருகில் உள்ள மலக்குகளிடத்திலெல்லாம் பெருமையாக பேசிக் கொள்வானாம். என்னுடைய அடியார் என்னுடைய பேச்சுக்களை, நான் இறக்கிய வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கின்றான் பாருங்கள் என்று மலக்குகளிடத்தில் அந்த அடியாரை பற்றி பெருமையாக பேசுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படி ஒரு பெரும் பாக்கியங்களை எல்லாம் நிறைந்த ஒரு சபையாக குர்ஆனுடைய சபை இருக்கும். எனவே அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். எத்தனை சஹாபாக்கள்! அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதத் துவங்கினால் அதை கேட்கக்கூடியவர்களுடைய கண்களில் கண்ணீர் வராமல் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு அழகாக ஓதுவார்கள். ஓதுவதை கேட்பவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குர்ஆனின் குரலை கேட்டு அழுது கொண்டிருப்பவர்கள் ஏராளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனில் இருந்து சிறிதளவும் விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை பற்றி பிடித்தவர்கள். சிறந்த ஆட்சியாளராகவும் மாறியதற்கு காரணமும் குர்ஆனாக இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இறுதி கட்டத்திலேயும் குர்ஆனை ஓதி அவர்கள் ஷஹீதானார்கள். முனாஃபிக்குகளுடைய கூட்டம் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் வீட்டிலேயே சிறைப்படுத்தி வைத்திருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முனாஃபிக்குகள் வீட்டில் கள்ளத்தனமாக நுழைந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இரத்தமும் அந்த குர்ஆனின் வசனத்தில் தான் பட்டது. இந்த நயவஞ்சகர்களுக்கு, இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமாவான் என்ற வசனத்தில் அவர்களுடைய இரத்தம் தெளித்தது. இறுதி கட்டம் குர்ஆனோடு இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஏராளம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு அக்பர், குர்ஆனின் ஞானங்களை கொடுக்கப்பட்டவர்கள். குர்ஆனினுடைய ஞானம் மட்டுமல்ல, உலகத்தில் அத்தனை ஞானங்களின் அற்புதமான ஒரு ஞான கல்வியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளவு விஸ்தீரமான அறிவு பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை விட்டும் அவர்கள் விலகாமல் இருந்தார்கள். குர்ஆனை பற்றி பிடித்த சஹாபாக்கள் வரலாற்றில் பேசப்படுகின்றார்கள். அவர்கள் நமக்கு சொல்கின்ற பாடமும் அதுதான், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இருக்கின்றது. நாம் நினைக்கலாம், குர்ஆன்ல எல்லாமே இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அன்றாடம் நாம் எதிர்பாராமல் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு குர்ஆனை எடுத்து பாருங்க, அல்லாஹ் அதிலே ஏதாவது ஒரு தீர்வை நமக்கு வைத்திருப்பான். அந்த வசனத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹ் வைத்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது அப்படி நடந்திருக்க கூடும். குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் ஒரு அதிசயத்தை வைத்திருக்கின்றான். நமக்கு மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், இந்த வசனத்தை நான் கேட்டு இஸ்லாத்தை ஏற்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து தாஹாவை ஓதிக் கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களுடைய மனம் மாறுகின்றது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். இப்படி எத்தனை சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இன்று நாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆனை ஓத நாம் தயாராக இல்லை.
பலருக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, ஓத முயற்சிப்பதும் இல்லை. ஓத தெரிந்தவர்கள் ரமலான் மாதத்தில் மட்டும் கையில் எடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இழிவான சூழ்நிலையில் நம்முடைய சமூகம் இருப்பது கவலைக்குரிய செய்தியாகும். குர்ஆனை அன்றாடம் நமக்கு கிடைக்கின்ற பொழுதுகளை எல்லாம் குர்ஆனோடு கழியுங்கள். கபரில் நாளைக்கு நாம் நம்முடைய சகோதரர்களோ, நம்முடைய குடும்பமோ, நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்களோ, நாம் கட்டி வைத்த மான மாளிகையில் எதுவுமே வராது. நம்மோடு இருப்பது குர்ஆன். நாம் ஓதிய குர்ஆனினுடைய வசனங்கள் நம்மை பாதுகாக்கும். யார் சூரத்து தபாரக், சூரத்து தபாரக்கை, சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி அந்த சூறாவை இரவு முழுக்க ஓதுகின்றாரோ, இரவு படுப்பதற்கு முன்பாக ஓதுகின்றாரோ, அவருக்கு நாளை கபருடைய வேதனையை அந்த சூறா பாதுகாக்கும். ஒரு பறவையினுடைய தோற்றத்தில் வந்து அந்த சூறா கபருடைய வேதனையில் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். குர்ஆனில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வு வைத்திருக்கின்றான். எனவே குர்ஆனை நாம ஓத தயாராக வேண்டும். எப்பொழுது அப்படி நாம் ஓத தயாராகுகின்றோமோ அல்லாஹ் அது எந்த ஒரு சிரமத்தையும் வைப்பதில்லை. குர்ஆன் லேசானது. ஓத தயங்குபவர்கள் தான் அதை ஓதாமலே இருப்பார்களே தவிர, தயாராகி அதை ஓத துணிந்து அதில் ஓத ஆர்வம் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் லேசான வழியை ஏற்படுத்தி விடுகின்றான். எனவே குர்ஆனை ஓத நாம் முயற்சிக்க வேண்டும். அதில் பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாளைக்கு குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். குர்ஆன் நாளை மறுமையில் குர்ஆனை அதிகமாக பற்றி பிடித்து ஓதியவர்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிபாரிசு செய்வார்கள். அதே போன்று குர்ஆனும் நமக்கு சிபாரிசு செய்யும். இவர் என்ன ஓதிக்கொண்டே இருந்தார், யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடுவாயாக. மன்றாடும் குர்ஆன் அல்லாஹ்விடத்தில். யார் அதை பற்றி பிடித்து ஓதிக்கொண்டே இருந்தார்களோ, இரவு பகல் என்று பார்க்காமல் குர்ஆனை தன்னுடைய தோழனாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு குர்ஆன் நாளை பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட மேன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு அழகான நிகழ்வை பற்றி திருமதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யஜீஉல் குர்ஆன் யௌமல் கியாமா. குர்ஆன் நாளை மறுமையில் அதை ஓதுபவர்களை, அதை யார் வாழ்நாளில் ஓதிக்கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் வந்து அது வாதாடும். அல்லாஹ்விடத்திலே வந்து கேட்குமாம், ஃபயகூலு யா ரப்பி ஹல்லி. இவர் என்ன ஓதிக்கொண்டே இருந்தார், இவருக்கு ஆபரணத்தை அணிவியா அல்லாஹ். அந்த குர்ஆன் கேட்கும் அல்லாஹ்விடத்தில். அப்பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓதியவர், அந்த காரி குர்ஆனை வாழ்நாளில் எப்பொழுதும் விடாமல் ஓதிக்கொண்டே இருந்தவர், அவருக்கு அல்லாஹ் அந்த சங்கையான ஒரு கிரீடத்தை அறிவிப்பான் நாளை மறுமையில். இது ஆஃபில்களுக்கும் பொருந்தும், குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கும் பொருந்தும், குர்ஆனை அதிகம் வாழ்நாளில் ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் பொருந்தும். குர்ஆன் வந்து சொல்லும், இவருக்கு ஆபரணத்தை, அந்த கிரீடத்தை அணிவியா அல்லாஹ். அல்லாஹ்வும் அந்த கிரீடத்தை அணிவிப்பார். பிறகு மீண்டும் குர்ஆன் கேட்கும், யா அல்லாஹ் யா ரப்பி ஸித்ஹு. இது பத்தாது, இன்னும் இவரை சிறப்புப்படுத்து. இவருடைய கண்ணியம் இது மட்டும் பத்தாது, இன்னும் இவரை கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதியவருக்கு குர்ஆன் செய்கின்ற பரிந்துரையும், குர்ஆன் அவருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் அவருக்கு ஒரு பட்டாடையை அணிவிப்பான், சங்கியான ஆடையை அவருக்கு அணிவிப்பான். யாரும் அந்த நாளில் ஆடை அணிந்திராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை வளமையாக ஓதி வருபவர்களை குர்ஆன் இப்படித்தான் அவரை சங்கை செய்யப்படுத்தும். அல்லாஹ்விற்கு முன்னால் அவருடைய அந்தஸ்தை குர்ஆன் உயர்த்தும். யா அல்லாஹ், இது மட்டும் பத்தாது, இறுதி அன்பு, இவரை நீ பொருந்திக்கொள். இவர் என்ன ஓதிட்டே இருந்தார், இவரை நீ பொருந்திக்கொள். ஃபரதி அன்பு, அல்லாஹ் அந்த மனிதரை பொருந்திக் கொள்வான். குர்ஆனை ஓதுபவருக்கான சிறப்பை நாம் பேசி வருகின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வான், சோனத்தில் இக்ரா வர்கா, நீ ஓதிட்டே இருப்பா, ஓதிக்கொண்டே இருங்கள், நீங்கள் உயர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் பன்மடங்காக நான் தந்து கொண்டே இருப்பேன், ஓதுங்கள், அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் பாராட்டுவான்.
நாளை மறுமையில் செய்யப்படக்கூடிய அத்தனை சங்கையான விஷயங்களையும் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் செய்வான். குர்ஆன் நமக்கு மன்றாடி அதை பெற்றுத்தரும். எனவே குர்ஆனை வலிமையாக நாம் ஓதுவோம்.